ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/3/2026 விஷுவ வசு வருடம் மாஷி மாதம் 27ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 2:02 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கேட்டை. இரவு 9:49 பின்பு மூலம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யம கண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி உன்னத அனுகூலங்கள் கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடுமையான முயற்சிகள் பெருமைகள் தரும். பொதுவாகவே பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய சூழல்கள் உருவாகும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவிதைக்கு பொய் அழகு, காலகாலத்துக்கு மெய்தான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனையால் ஏற்றம் கிடைக்கும். வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பலீர் பேச்சுக்கள் மூலமாக திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமையான மனிதர்களை சந்தித்தாலும் நன்மையான விஷயங்களை சிந்திப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும். நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமையை விட சில நேரங்களில் பொறுமையே பெருமை கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கும். அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது அநேகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 20 மற்றும் 60 வயதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தடைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெருகும். உங்களுக்கான அமைப்பும் உங்களுக்கு மேலான சிறப்புகளும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டன் பாட்டி உறவுகளுக்கு டாட்டா சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செண் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் விலகும். பாக்கியாதிபதியின் அனுகிரகத்தால் பாக்கியங்களும் பண வரவுகளும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒண்டியாக வாழ்ந்தாலும் நன்றியோடு வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க கன்னிமார் தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும செயல்பாட்டால் சுபிட்சங்கள் பெருகும். 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அமைப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிஜ உலகம் வேறு கன உலகம் வேறு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். ஜென்ம ராசியிலேயே பாக்கிய ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக அல்லல்களுக்கு ஆட்பட்டவர்கள்தான் வல்லல் குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம். தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கும். காதல் உறவுகள் இருக்கக்கூடிய கசப்புணர்வு தானாக விலகும். மீடியா சம்பந்தப்பட்ட பிஜே ஆர்சிஏ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக தளர்ச்சியடைவதை விட பல விஷயங்களுக்கு முயற்சி எடுப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனையும் ரண வேதனையும் விலகும். சொத்து சேர்க்கைகள் அதிகமாக கூடிய சுகபோகம் மிகுதியாக கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியத்திலும் வீரியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வன பத்திரகாளி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களில் திருப்பம் ஏற்படும்.
ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதால அந்த புதன் பகவான் மாமன் அல்லது தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் இருக்கிறதுனால மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதுக்கு புரியாத மன வாழ்க்கையை மறுமணமில்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வரர் பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாரமான விஷயங்கள் சேதாரம் இல்லாமல் கிடைக்கும். கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய, இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய, நஷ்டப்பட்ட ஒரு சில விஷயங்களை அதிர்ஷ்டப்படக்கூடிய அளவுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமனம் இணையும் திருமண வாழ்வில் மறுமணம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IV. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.